பெண் காவலருடைய செயல் ஆனால் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. வள்ளுவருக்கு வந்து காவி உடை அணிவிட்டாங்க, ஆளுநர் எப்போ காவி உடை அணிய போறாருன்னு சொல்லி முரசொலி தலையங்கத்தில் வெளியே இருக்கு. அதை பற்றி போட்டீங்க அண்ணே, ஒரு விஷயத்தை நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக பிறக்கும் முன்பே, திமுக என்கின்ற கட்சி 1949க்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறள்ல ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஏன் தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பற்றி என்ன சொன்னாங்க? ஆரிய கைக்கூலி. தந்தை பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கைக்கூலி. ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு திணிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள். அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை. அதிலும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை இல்லை. நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்ப வள்ளுவருக்கு நாங்கள் காவி கொடி பூசினானே, மஞ்சள் கொடி பூசினானே, சிவப்பு கொடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை? இதான் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டேன். அப்ப நீ சைட்ல போயிரு. நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன, சைட்ல போயிரு. இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க, அந்த கலர் பூசிட்டாங்க. ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில் தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமாக போட்டிங்கன்னா சால பொருந்ததாக இருக்கும். வரவிருக்கும் காலகட்டங்களில் வந்து உதயநிதி ஸ்டாலின், விஜய் அப்படின்ற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு. இதில் அண்ணாமலைக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கான ஆசை இருந்தால் உங்களையும் அதை நினைக்கிறாங்க தமிழக மக்கள். பிஜேபியில் உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? மாநில தலைமை நீடிக்குமா சார்? இன்னும் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நான் இன்னைக்கு லீ குவாங் யூ மாதிரி தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கின்றேன். லீ குவாங் யூ மாதிரி சிங்கப்பூரினுடைய அதிபராக இருந்தவர், ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி, தொலைநோக்கு பார்வை இருந்தவர். நான் சினிமா நடிகர்களை பற்றி பேசலைங்க. பியூரோக்ராட்ஸ்ட வேலை வாங்க தெரிந்தவர். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூம்குள்ள இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருந்தவர். ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் என்பதை தெரிந்தவர். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்துக்கு அரசியல்வாதி வேணும். அது அண்ணாமலையா, இவரா, அவரா, அது கேள்வி இல்லை. அதனால தமிழக மக்கள் அடுத்து யாரை கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரியை விட கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கா, அந்த மாதிரி யோசிச்சா போதும். ஐஏஎஸ் அதிகாரியை வேலை வாங்க தெரியுமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அலங்காநல்லூருக்கு காரில் போறாரு, யாருமே இல்லைண்ணே. யாருக்குண்ணே கை காட்டுவாரு? யாருக்கு அடையில டீ ஆத்திட்டு இருக்காரு? அவரு யாருமே இல்லை, மேலே போயிட்டு இருக்காரு. பையனை கூட்டிட்டு வந்து முதன்மைப்படுத்துறாரு. மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்க என்ன, கலெக்டர் உட்காரட்டும் சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அதுவும் சொல்லலை. ஸோ என்ன எபிலிட்டி இருக்கு, இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, எந்த துறையில் இவங்க நிபுணர்கள், எப்படி ஒரு கவர்னன்ஸ் இவங்களால் ரன் பண்ண முடியும்? அதனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன். எந்த துறை சார்ந்தும் இல்லாமல், ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாமல், ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு மூன்றாவது முறையாக தமிழகத்தில் வர ஒருவர் நினைத்தால் அது நம்ம மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கிறேன். ஈரோட்டில் பாஜக போட்டியிடலையே சார் இடைத்தேர்தலில்? ஆமாங்கண்ணா, அதுக்கு கோயம்புத்தூரில் பேசினாங்கண்ணா என்ன காரணம்னு சொல்லிட்டு. இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல், இடைத்தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்க. இதற்கு முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாங்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தோம், பட்டியல் அடைச்சி வச்சதை பார்த்தோம், அங்கே நடக்கக்கூடிய மக்களுக்கு கொடும் துன்பங்களை பார்த்தோம். எப்படி மிக்சி, கிரைண்டரு, ஹாட் பாக்ஸு, கொலுசெல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகலில் கொடுக்கறத பார்த்தோம். மக்கள் மறுபடியும் அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலிருந்து விலகி இருக்கின்றனர். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளு விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க, ஹிஸ்டரியை பாருங்க, ரெக்கார்டை பாருங்க. அந்த மலை எப்ப இருந்து ஆறுபடை வீட்டில் மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது? மலை கோவில், அதுக்கு மேல கோவில், அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன? இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு, மதம்னே சொல்ல முடியாது, வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம். இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள அதற்கு பேர் வச்சு, சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு,
இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா, போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாமா. என்னென்ன அநியாயமாக இருக்குது? மாட்டுக்கறியா? அது நான் சொன்னால் நல்லா இருக்காதுங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் அப்புறம் நான் சொன்னேன்னு சும்மா சொல்லிவிட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுறாங்க. அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன். அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமைதி காக்க வேண்டும். அது இந்து வாழ்வியல் முறையில் ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு நேற்று இல்லை 1000 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம். இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன்.